கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோலரன்ஸ் ரியாக்ஷன் டெஸ்ட்டை பற்றியே பார்க்க போகிறோம். இதோட இன்னொரு நேம் வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டோலரன்ஸ் ரியாக்ஷன்ட்டை நம்ம என்ன வச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம்னா டை அமைன் சில்வர் ஹைட்ராக்சைடு ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். இதை வச்சு சில்வர் நைட்ரேட் அமோனியா ரியாக்டன்ட் வச்சு டை அமைன் சில்வர் வந்து நம்ம ப்ராடக்டாக வந்துடும். அதோட பிரின்சிபல் வந்து பாருங்கள், ஆல்டிஹைட் குரூப் டோலரன்ட் ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, கார்போக்சிலிக் ஆசிட் சில்வர் மிரர். ஏன் வந்து சில்வர் மிரர் வந்து ஃபார்ம் ஆகுது, அங்கே என்கஸ்ட்ரி வந்து ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்லி ட்ரிப்பிள் ஆகும். ஆல்டிஹைட் குரூப் கூட ட்ரிப்பிள் ஆகிட்டு அந்த சில்வர் மிரர் வந்து டிக்ரீசிங் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகும். இதோட ப்ரொசீஜர் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 to 2 ml ஆஃப் டோலரன்ட் ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன். வாட்டர் அது 2-3 drops ஆஃப் ஆல்டிஹைட் ஆட் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் ஜென்ட்லி வாட்டர் சொலிபிள் அது ப்ளூ கலரில் மாறும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் சில்வர் மிரர் வந்து கிரே கலரில் ஃபார்ம் ஆகும். அதோட அப்சர்வேஷன் ஆல்டிஹைட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்புறம் சில்வர் மிரர் வந்து டெபாசிட் ஆகிறது ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட நோட்ஸ் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். கீட்டோனில் வந்து ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கெமிஸ்ட்ரி பகை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.